ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே. ஹே ஹலோ காய்ஸ், 1919 ஏப்ரல் 13 இந்த நாளை மக்கள் மறந்துருக்கே முடியாது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டம் என்னன்னா, எந்த ஒரு நீதி விசாரணையும் இல்லாமல் யாரை வேணாமே கைது செய்யலாம், சீரியல் அடிக்கலாம்னு இந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா ஃபுல்லாக பல போராட்டங்கள் நடந்தது. அப்படி நடந்த போராட்டம் தான் பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள ஒரு ஜாலியன் வாலாபாக் என்கிற மைதானம். இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் பெரிய சுவர்களால் இருக்கும், ஒரே ஒரு சிறிய வழி மட்டும்தான் இருக்கும். இந்த போராட்டம் நடக்கிறத பார்த்து பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓடயரும் ராணுவ கமாண்டர் ரெஜினால்ட் டயரும் அந்த மைதானத்துக்கு தன்னோட படைகளோட அந்த மைதானத்து வாயில அடைச்சு நிற்கிறாங்க. எந்தவித கேள்வியும் கேட்காம அங்க போராட்டம் நடந்த 2000 மக்கள் மீது துப்பாக்கியால சுட தொடங்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடக்குது. இந்த துப்பாக்கி சுட்டுல கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் 1000 பேர் இறக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜீக சகாப்தானி சார், உங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன் நான். நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு நியாய தர்மத்தோடு பேச வேண்டாமா சார்? ஏன் சார் இப்படியா சார் பேசுவீங்க? உங்களை பார்த்தா இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் பேசுகிற மாதிரியே தெரியல சார். உங்கள் பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது எவ்வளோ நக்கல், எவ்வளோ நையாண்டி. எதுக்கு சார் இது? இல்லை எதுக்குன்ற இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, பாருங்க என்ன அந்த வீடியோவை பாருங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன்ட்ட எந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக இருந்தோமோ அதை விட டபுள் மடங்காக இருக்கிறோம் இப்போ. முதல்ல இந்தியா முழுக்க கொத்தடிமைகளாக இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம மாநிலத்தில் பிறந்தவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின அரசாங்கம் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முந்தின அரசாங்கமும் இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லலை, அவங்களும் ஒன்றும் சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது. என்ன சார் பேசுறீங்க நீங்கள்? அவ்வளோ நெக்கல், அவ்வளோ நையாண்டி உங்களுக்கு என்ன சார்? நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா சார்? முதல்ல உங்கள் பொறப்புக்கு சொல்லுங்கள் சார், நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாங்கன்னு உங்க அப்பா இருந்தாருன்னா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அதை விட இங்க அதிகமா அவஸ்தைப்படுறோம் நாங்க தமிழ்நாட்டு மக்கள். சரிங்களா? அப்ப அவர் கொடுத்துட்டாரு, காசு கொடுத்துட்டாரு, காசுக்காக இவங்க மாத்தி பேசுறாங்க. காசை வாங்கினதுக்கு அப்புறமும் நல்லவர்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்க நல்லவன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க இப்ப கேள்வி கேட்குறீங்களே. இதே அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்துச்சு, அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கன்னா அரசாங்கத்தை இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா சார்? சொல்லுங்க. உண்மையிலே நாட்டு மேல அக்கறை உள்ளவனா இருந்தா, இந்த நாட்டு மக்கள் மேல அக்கறைவனா இருந்தா கேட்பீங்களா? அரசாங்கத்தை கேள்வி கேட்பீங்களா சார் நீங்க? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? பாருங்க இந்த தமிழ்நாட்டுல எங்கெங்க என்னென்ன நடக்குதுண்டு. இது ஒன்றும் சாதாரண வழி இல்லை, தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு அடுத்தவனை போய் நீங்க பேசுறது கூட சரிதான், பேசிட்டா கூட பரவாயில்ல. ஆனா இவ்வளோ ஒரு நெக்கலா, இவ்வளோ ஒரு நையாண்டியா நீங்க பேசுனீங்கன்னா நீங்களாம் நல்ல சாவே சாக மாட்டீங்க, புழு புழுத்து செத்து போவீங்க. அவங்க வயிறு எறிஞ்சாங்கன்னா அந்த 41 குடும்பமும் என்ன சரி. இவ்வளோ கேட்குறீங்களா சார்? இந்த கள்ளக்குறிச்சியில் 75 பேர் 70 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்களே. அப்போ அப்போ ஏன் சார் நீங்கள் கேள்வி கேட்கல அந்த அரசாங்கத்தை? நீ தானே இந்த அரசாங்கம்? அந்த கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் தானையா அரசாங்கம்? அப்போ அந்த 75 பேர் எப்படியா செத்தான்?
அப்படின்னு நீங்கள் அவங்க கேள்வி கேட்டிருக்கணும்ல சார் அந்த அரசாங்கத்தை. சரி, அரசாங்கத்தை கேட்க முடியாது, அது தெரியும். அரசாங்கத்தை கேட்டால் ஓங்கி சப்புன்னு ஒரு அறையை போட்டுருவாங்க உங்களுக்கு. அதை பயந்துக்கிட்டு வாயில்லாத அப்பாவி ஜனங்களை நீங்கள் கிண்டல் பண்ணி பார்க்குறீங்க. அந்த 75 குடும்பத்துக்கும் காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ அந்த 75 குடும்பத்துக்கு கேட்டிருக்க வேண்டியதானே? கேட்டையாயா? கேட்டு வீடியோ போட்டிருக்கணும்ல. அப்போ நீ எல்லாத்தையும் எல்லா நாயும் பேசுகிறேன்னு சொல்லுவோம். அந்த 75 பேர் சாகும்போது கம்முன்னு தானே இருந்த. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆண்டு அடிமைப்பட்டதை விட இந்த நாட்டில் பிறந்தவங்க நம்மளை அடிமைத்தனம் படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஒரு அப்பாவி மக்கள் என்னைக்காவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறோம் ஐயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜய் தான் வந்து அதை தீக்கி வைக்கணும் இல்லை, நீ கூட வா, நல்லவனா வா, உனக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். வந்து அந்த விஜய் செய்கிற நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு, அந்த நல்லது நீ வந்து செய், உனக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். வேணான்னு நாங்கள் சொல்லலை. எங்கள் நிலைமையெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கய்யா. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் காசை வாங்கிட்டு இப்படி பேசிட்டாங்க, காசை வாங்கிட்டு அப்படி பேசிட்டுறாங்க. நான் திருப்பூரில் தான் இருக்கேன், வாயா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அந்த 41 வீட்டுக்கும். அந்த 41 பேர் வீட்டில் ஒருத்தன் விஜயால தான் இது நடந்தது, ஆமாம் நாங்கள் காசை வாங்கிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டானா அங்கேயே நான் நாட்டுக்கிறேன். என்ன ஒருத்தன் 41 பேர்ல ஒருத்தன் சொன்னா கூட நான் நாட்டுக்கிறேன் உன் முன்னாடி. அதே இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசாங்க அலுவலகங்கள், அரசாங்க ஆஸ்பத்திரி, அரசாங்க பள்ளிக்கூடம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஏதாவது ஒரு இடத்துல கரப்ஷன் இல்லாம லஞ்சம் இல்லாம இருந்துச்சுன்னா நான் சொல்றது நீ கேட்கணும். சம்மதமாயா? உண்மையிலே நாட்டு மேல அக்கறவனா இருந்தா வாயா, நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்தா வாயா, 2 பேரும் போவோம். கரூருக்கு போவோம்யா, 41 வீட்டுக்கு போவோம்யா, போய் விசாரிப்போம்யா. விசாரிச்சு ஒருத்தன், அந்த 41 பேர்ல ஒருத்தன் வந்து இல்லைங்க அவர் செஞ்ச தப்பு தான், நாங்க காசை வாங்கிட்டு தான் மனசாட்சி இல்லாம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டானா அந்த இடத்துல நான் நாண்டுக்கிறேன் நான். அதே இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசாங்க அலுவலகத்துக்கு போவோம், அரசு ஆஸ்பத்திரிக்கு போவோம், அரசு பள்ளியிடத்துக்கு போவோம். அங்க இருக்கிற லட்சணத்தெல்லாம் வந்து பாரியா எப்படி இருக்குண்டு. இது ஒன்றும் நான் சும்மா பேசல, சுயமா பாதிக்கப்பட்டேன். 2006 எனக்கு பிள்ளை பிறந்தது மதுரை பெரிய ஆஸ்பத்திரி, ராஜாஜி பெரிய ஆஸ்பத்திரியில் பிள்ளை பிறந்துச்சு எனக்கு. அந்த பிள்ளை என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 200 ரூபா பணம் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான், தெரியுமா? அப்ப அந்த வழி எங்களுக்கு தாயா தெரியும். காசை வாங்கிட்டு வேண்டாம்யா, ஒன்று மாதிரி மிருகத்தனம் முடிச்சவன் நான் இல்லையா. மனுஷத்தன் கூட பேசணும்னு பார்க்குறேன். எவ்வளவு கேவலமா பேசுற. சி, நானாவது பரவாயில்லையா, எனக்கு காசு வச்சிருந்தேன், அதுல 200 ரூபா கொடுத்தேன். எனக்கு பக்கத்துல ஒருத்தவங்க உசிலம்பட்டில இருந்து வர்றாங்க, ஒரு அம்மா, அவங்க மயன் ஊருக்கு போயிட்டாரு. சரியா, மயன் ஊருக்கு போயிட்டாரு உசிலம்பட்டிக்கு, பிள்ளை லேட்டா பிறக்குன்னு சொல்லவும் அந்த அம்மாவை விட்டுட்டு. அவங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, 6 மணி நேரம் ஆச்சு. இந்த 6 மணி நேரத்துல அந்த அம்மாவும் எத்தனை தடவை கெஞ்சிட்டாங்க, என்ன குழந்தைன்னு சொல்லுங்க, என்ன குழந்தைன்னு சொல்லுங்கன்ட்டு. சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. 200 ரூபா கொடுத்தா சொல்றேன் அப்படின்ட்டாங்க. கடைசியா நான் பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என் கையில என் பையன் 50 ரூபா கொடுத்தாங்க செலவுக்கு வச்சுக்க சொல்லி, சாப்பாட்டுக்கு வச்சுக்க சொல்லி, அந்த 50 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், என் கையில அந்த குழந்தைய காமிக்க வேண்டாம், என்ன குழந்தைன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டியம்மா கெஞ்சினாங்கய்யா. அந்த வழி உனக்கு தெரியுமாயா? தெரியுமாயா அந்த வழி உனக்கு என்னாண்டு? பெரிய பத்திரிக்கை படிச்சுட்டு பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்கிற, மனசாட்சியோட பேசுடா. நீ எல்லாம் மனுஷனாடா நீ? மோரக்கட்டு. டேய், அரசாங்கம் கொடுக்குற டெத் சர்டிஃபிகேட்டுக்கு இலவசமா கொடுக்குற டெத் சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா வாங்குறானுங்கடா இங்க உள்ளனுங்க.
தெரியுமாடா உனக்கு? நான் வாங்கினேன்டா எங்க ஊர்ல வாரிசான்றதுக்கு 7,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 1 2 இல்ல, 7,000 என்னால நிரூபிக்க முடியும். தெரியுமா? அந்த வழியில எங்களுக்கு தான்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? காசுக்கு பீ திங்கிற நாயி, அவ்வளவு கேவலமா பேசுற. உனக்கு என்னடா வந்துச்சு? நீ உண்மை நேர்மையானவனா? வாடா, நீ நேர்மையானவன் நேருக்கு நேரம் வாடா, பேசுவோம்டா. வாய் ஒண்ணு பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்ற அப்பாவி 41 குடும்பத்தை நீ வந்து இழிவா பேசுற. உண்மையிலே நான் வெளிப்படையா சொல்றேன்டா, நான் இந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும், உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். இப்ப நான் சொல்றேன்டா, ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தவனா இருந்தா வாடா, நேருக்கு நேரம் போய் விசாரிப்பேன் கரூர்ல போய். அதே மாதிரி அந்த இடத்துல சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நான் நாண்டுக்கிறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த அரசாங்க இதுல போய் அரசாங்க அலுவலகத்திலையும் இந்த அரசு ஆஸ்பத்திரியிலையும் நடக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நீ அங்க தொங்குறியாடா? சொல்றா, தொங்குறியாடா நீ? ஏதோ ஒரு மனுஷன் சரி நான் செய்யறேன் நல்லது, எனக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்கயா அப்படின்னு கேட்குறான். சரி போட்டுதான் பார்ப்போமே என்ன. இப்போ ஒரு தடவை ஓட்டு போட்டா அவன் வந்து சாகுற வரைக்கும் இருக்க மாட்டான், 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் அதுவும் சரியில்லைன்னா இன்னொருத்தவங்க தான் தேடுவாங்க. சரியா இருந்தா விட்டுருவாங்க. என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பத்திரிகையாளர்னா பெரிய புடுங்கி நினைப்பா நீ. உனக்கு தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா இதுவும் தெரியுமா? ஒழுங்கு மரியாதை இருந்துக்க சொல்லிவிட்டேன். உனக்கு என்னடான்னு என்னை நீ கேள்வி கேட்கலாம். அந்த 41 குடும்பம் என் குடும்பம்டா, என் குடும்பம்டா. அந்த 41 குடும்பம் பேசுனா நான் உனக்கு கேட்கதான்டா செய்வேன். விஜய் கேட்கிறாரோ கேட்கலையோ எனக்கு தெரியாதுடா, நான் கேட்பேன்டா. என் அண்ணன் குடும்பம், என் அக்கா குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், என் மாமன் குடும்பம், என் சித்தப்பன் குடும்பம், என் பெரிய பெண் குடும்பம், அந்த 41 குடும்பம் என் குடும்பம்டா. எந்த ஒரு குடும்பத்துக்கு கேவலமா பேசுன மரியாதை இருக்காதா உனக்கு? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. காசை வாங்கிட்டு நீ பீ திங்கிறன்னா அது உன்னோட வச்சுக்க. எங்களை மாதிரி அப்பாவி மக்களோட கேவலப்படுத்தின ஏற்கனவே நாங்கள் இந்த அரசாங்கம் கிட்ட, இந்த திமுக அரசாங்கத்துக்கிட்டையும் இந்த அண்ணா திமுக அரசாங்கத்துக்கிட்டையும் படாத பாடுபடுறோம் நாங்க தமிழ்நாட்டில். தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? எங்களை மாதிரி அப்பாவி ஜனங்க வாழ்க்கை இறங்கி ரோட்ல வந்து பாடுறா எவ்வளவு கஷ்டப்படுறேன்ட்டு. அதுக்காக பேசுடா, அவன் கொடுக்குற காசுக்காக பேசாதடா. நல்லா இருக்க மாட்டேன், புழு புழுத்து செத்து போயிருவ. நல்ல சாவு சாக மாட்டேன், புழு புழுத்து செத்து போயிருவ. தெரியுமா? அப்பெல்லாம் மனசாட்சி இல்லாம பேசாத யாரையும். எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் இந்த மாதிரி பேசவும் மாட்டேன். ஆனா ஒன்னு மாதிரி ஆளுகிட்ட இந்த மாதிரி பேசலாம், தப்பு இல்லை. போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட என்ன இந்த மாதிரி ஒருத்தர் இழிவா பேசுறாங்க இது பண்றாங்க. நான் திருப்பூர்ல தான் இருக்கிறேன், திருப்பூர்ல கல்லாங்காட்டுல தான் இருக்கிறேன், 4வது வீதியில. வா, நான் பேசின வீடியோவும் காமி, நீ பேசின வீடியோவும் நான் காமிக்கிறேன். பத்திரிகை நிருபராக இருக்கிறவன் ஒழுங்கு மரியாதை நியாயத்தை பேசணும். காசை வாங்கிட்டு காசுக்கு பீ தின்ன கொன்றுவோம் உண்டு. நிஜமாவே சொல்றேன் நான்.